காணொலியில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேயரை பற்றியான தகவல்களை தான் பார்க்க போகிறோம். ஒரு 8வது 9வது சிவிக்ஸ் புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேயரை பற்றியான ரோல் கொடுத்துருப்பாங்க. மேயர் தான் ஃபாதர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா மதர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப முக்கியமான ஒரு பதவி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு எப்படிப்பா அந்த ஒரு பதவி கொடுத்தாங்கன்ற மாதிரியான ஆச்சரியம் உங்களுக்கு இருக்கும். யார், அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரை பற்றிய வரலாறு தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. மேயர்ன்ற பதவி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு முக்கியமான பதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்ட்ரிக்டில் நிகழக்கூடிய நிறைய மாற்றங்களுக்கு மேயரோட அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு ஹைராரிக்கி இருக்க மாதிரி டிஸ்ட்ரிக்டோட ஹைராரிக்கி பார்த்தோம் அப்படின்னா மேயரோட கையில் இருக்கும். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா மேயர் பதவியை இருக்கும்போது அவங்களுக்கு செங்கோலானது ஒன்று கொடுக்கப்படும். இப்படி இவ்வளவு முக்கியமான ஒரு மேயர் பதவியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கௌரவ மேயர் பதவியாக ஒரு நாட்டில் ஒரு விலங்குக்கு கொடுத்துருக்காங்க. என்னது, ஒரு நாட்டில் ஒரு விலங்குக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிருகம் ஜூ அப்படி என்ன மிருகண்ட உள்ள தூங்குது, எடுத்து காட்டுறா. காட்டுறேன். இதை என்கிட்ட முதல்லயே கேட்டுக்கலாமே, ஏன் இவ்வளவு டிலே பண்ணீங்க? இப்போ காட்டுறேன் பாரு. இதாண்டா அந்த மிருகம். இந்த ஒரு தகவலை கேட்கும்போது அப்படி இல்லாமப்பா கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா நம்ம நாடே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கௌரவ பதவிகள் நிறைய கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ்ல பெருசா சோபிக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாம ஒரு வேர்ல்டு கப்போ, செஸ் சாம்பியன்ஷிப்போ, ஒலிம்பிக்கோ, வேற ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ்ல அவங்க சிறப்பா, அதாவது ஸ்போர்ட்ஸ்ல அவங்க சிறப்பா விளையாண்டு அதுல அவங்க ஜெயிச்சு கோல்டு மெடலோ கப்போ வாங்கினாங்க அப்படின்னா அவங்கள கௌரவப்படுத்த வரையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிளேயர் டிபெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு பரிசு தொகை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பிளேயருக்கு கௌரவ பதவிகளும் கொடுக்கப்படும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சில கௌரவ பதவிகள் யார் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரீசெண்டா தெரியக்கூடிய முகமது சிராஜுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்பி பதவி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி 2007 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறமா T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஜோகிந்தர் சர்மாக்கு பார்த்தோம் அப்படின்னா கௌரவ டிஎஸ்பி பதவி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஹர்பஜன் சிங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா கௌரவ டிஎஸ்பி பதவி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பேட்மிண்டன்ல சாதிக்கக்கூடிய PV சிந்துக்கு பார்த்தோம் அப்படின்னா கௌரவ பதவி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி KL ராகுலுக்கும் பார்த்தோம் அப்படின்னா RBIல ஒரு கௌரவ பதவியும் கொடுத்திருக்காங்க. இது போக சச்சின் டெண்டுல்கரை கௌரவிக்க வகையில பார்த்தோம் அப்படின்னா ஏர்போர்ஸ்ல ஒரு மார்ஷல் பதவி என்னமோ கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா கௌரவ ராஜேஷ் பதவி கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரியான கௌரவ பதவிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டில் நிறையவே கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கௌரவ பதவி தான் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய அலாஸ்கால இருக்கக்கூடிய ஒரு டவுன்ல இருக்கக்கூடிய கடையில இருக்கக்கூடிய ஒரு பூனைக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான ஊர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அலாஸ்கால இருக்கக்கூடிய டல்கித்னா டவுன். முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா அலாஸ்காவை ரஷ்யன் எம்பையர்ல இருந்து அமெரிக்கா வாங்குச்சுன்ற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கோம். அதற்கான லிங்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட மேல இருக்க ஐகான்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டல்கித்னா டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்டான இருக்கக்கூடிய ஒரு கிளாசரி ஷாப் தான் பார்த்தோம் அப்படின்னா நாகலின்ற ஒரு கிராசரி ஷாப். இந்த நாகலின்ற கிராசரி ஷாப் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1921 ஒரு சின்ன ஷாப்பா தொடங்கப்பட்டுச்சு. அங்க வேட்டைக்கு போறவங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு குட்டி ஷாப்பா உருவாக்கப்பட்டது. காலப்போக்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டல்கித்னா டவுனுக்கு இந்த ஒரு ஷாப் தான் ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான மானுமெண்டாவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கடைகள்ல நிறைய பேர் போறதுனாலையும் டல்கித்னா டவுன்ல இந்த ஒரு கடை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே சுவாரஸ்யமான கடையாகவும் இருந்திருக்கு, முக்கியமான கடையாகவும் இருந்திருக்கு. இந்த கடையில பார்த்தோம் அப்படின்னா நிறைய பூனைகள் வளர்க்கப்பட்டிருக்கு. அப்படி வளர்க்கப்பட்ட பூனைகள்லயே 1997 வளர்க்கப்பட்ட பூனையோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டப்ஸ்ன்ற குருவால் கொண்ட பூனை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு கடையில வரக்கூடிய எல்லாத்தையும் வரவேற்றிருக்குன்ற மீன்ஸ் ரிசப்ஷன்ல உட்கார்ந்து இருந்திருக்கு. இந்த ஒரு ரிசப்ஷன் பூனையை பார்த்த எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பூனைக்கு பெரிய ஃபேன்ஸாவே ஆயிட்டாங்க. ஒரு பூனையோட ஃபேன் ஃபாலோவிங் எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு பூனைக்கு கௌரவ மேயர் பதவி கொடுக்குற அளவுக்கு ரொம்பவுமே ஃபேமஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு பூனை செலிபிரிட்டி பூனைன்னு சொல்லியிருக்காங்க. செலிபிரிட்டி பூனை எப்போ ஒரு மேயர் ஆச்சு, கௌரவ மேயர் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டல்கித்னா டவுன் அலாஸ்கால இருக்கக்கூடிய கார்பரேஷனா இல்லாதனால பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு கார்பரேஷனுக்கு மேயரா ஒரு ஆள் இல்லாம இருந்திருந்தாங்க. மட்டும் இல்லாம அங்க வசிக்கக்கூடிய 1000 குடும்பங்களும் பார்த்தோம் அப்படின்னா யாரையுமே மேயரா போறதுக்கு விரும்பவும் இல்லை. அப்ப இந்த ஊருக்கு யாராச்சும் ஒரு கௌரவ மேயரா இருக்கணுமே, யாரை செலக்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய 1000 குடும்பமும் என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு ஸ்டப்ஸ்ன்ற பூனைக்கு ஃபேன் ஆனனால இந்த ஸ்டப்ஸ்ன்ற பூனையை நம்ம ஒரு கௌரவ மேயர் ஆகலான்ற மாதிரி ஒரு ரிட்டர்ன் ஒன்று ரெடி பண்றாங்க. ஒரு ரிட்டனுக்கு எல்லா மக்களும் ஆதரவு கொடுக்கவே இந்த டல்கித்னா டவுன்ல இருக்கக்கூடிய நாகல் ஷாப்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டப்ஸ் பூனை
பூனையை பார்த்தோம் அப்படின்னா மேயராகவும் கன்வெர்ட் பண்றாங்க, கௌரவ மேயரா. கிட்டத்தட்ட 1997 இருந்து 2012 வரைக்கும் இந்த ஒரு ஸ்டப்ஸ் பூனை பார்த்தோம் அப்படின்னா முதல் கௌரவ மேயரா செலக்ட் பண்ணப்படுது. கிட்டத்தட்ட 20 வயது வரை வாழ்ந்த இந்த ஸ்டப்ஸ் பூனை பார்த்தோம் அப்படின்னா 2012 வரைக்குமே கௌரவ மேயரா இருக்கு. அதற்கப்புறம் உடல் உபாதை காரணமா அது இறந்தும் போயிருக்கு. இந்த ஒரு ஸ்டப்ஸ் பூனை மேயர் கௌரவ மேயரா இருக்கிற பதவி காலத்துல பார்த்தா அப்படின்னா இதுக்கு நிறைய அசாசினேஷன் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 9 முறை இறந்து உயிர் பிழைச்சிருக்கு. எப்படி WWE வர அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் மாதிரி இந்த ஒரு ஸ்டப்ஸ் பூனைக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 9 முறையானது தப்பிச்சு 9 உயிர்ன்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த பூனையை 2 வாட்டி அசாசினேஷனுக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க. அசாசினேட்னா அப்படின்னா அதாவது கொலை பண்றதுக்கும் முயற்சிகளும் ட்ரை பண்ணிருக்காங்க. அப்படி எந்தெந்த முறையில் இது தப்பிச்சு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் முறையா ஒரு கடையில இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரையருக்குள்ள போய் மாட்டி தப்பிச்சு வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு நபரால பிபி கன் மூலமா சுட்டு கொல்லப்பட்டிருக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸா தப்பிச்சிருக்கு. இதற்கப்புறமா இந்த ஒரு பூனையை ஒரு கார்பேஜுக்குள்ள தூக்கி போட்டு இந்த நாட்டை விட்டு கடத்தப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த ஊரை விட்டு கடத்தப்பட்டிருக்காங்க. இந்த பூனையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேர்பேஜ் வேணுக்குள்ள போட்டு அந்த கேர்பேஜை வெளியே போய் கொட்டவும் போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து கண்டுபிடிச்சு திருப்பி ஊருக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மனிதனால சுட்டு அதை கொல்ல முடியல, ஒரு நாயை வச்சு அட்டாக் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு நாயை பயன்படுத்தி அட்டாக் பண்ண பார்த்திருக்காங்க. அதுல இருந்து கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப்ஸ் பூனை தப்பிச்சு வந்திருக்கு. இந்த ஒரு நாயினால தாக்கப்பட்டது மூலியமா பார்த்தோம் அப்படின்னா இந்த பூனைக்கு நிறைய சேதம் ஏற்படுது, பிராக்சர் ஆகுது. அது மட்டும் இல்லாம லங்ஸ், கிட்னி நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது. அடிப்பட்ட அந்த பூனையா பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சரி பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 ஸ்டிச்சஸ் வரைக்குமே போட்டிருக்காங்க இந்த பூனைக்கு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டவுன்ல இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த பூனையை காப்பாத்துறதுக்காக நிறைய டொனேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. பூனை ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய மணி ஸ்பெண்டும் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா 2012 அந்த ஸ்டப்ஸ் பூனையானது பார்த்தோம் அப்படின்னா இறந்தும் போகுது. அதுக்கப்புறமா இந்த கௌரவ பதவி பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும்ன்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா நாவலின்ற ஷாப்ல மேலும் 2 பூனைகளை கொண்டு வரப்படுது. அந்த பூனைகளோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆண் பூனையோட பேர் டெனாலி, இன்னொரு பெண் பூனையோட பேர் பார்த்தோம் அப்படின்னா அரோரான்னு வைக்கப்படுது. இந்த கௌரவ பதவி பார்த்தோம் அப்படின்னா இந்த டெனாலிக்கு கொடுக்கப்படுது. இந்த ஒரு டெனாலின்ற பூனை 2022 இறந்து போகவே அதற்கு அப்புறமா அதோட சிஸ்டரா கருதக்கூடிய அரோராவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதோட கௌரவ மேயர் பட்டமானது திருப்பி கொடுக்கப்படுது. இந்த ஒரு அரோரான்ற பூனை பார்த்தோம் அப்படின்னா இன்ன வரைக்குமே அந்த ஊர்ல கௌரவ மேயராகவும் இருந்துகிட்டு வருது. நம்ம நாட்டுல எல்லாம் கௌரவ பதவியெல்லாம் மனிதருக்கு கொடுப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய அலாஸ்கால பார்த்தோம்னா மிருகங்களுக்கெல்லாம் கௌரவ மேயர் பட்டம் கொடுத்திருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா பெருசா அமெரிக்காக்காரங்க ஆச்சரியப்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஊர்ல திணிசா நிறைய நடக்கும். UFO வரும், ஏலியன் வரும். இப்படி பார்த்தோம் அப்படின்னா முகமே இல்லாம நடக்கும். அந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் அங்க நடக்குது. முகமே இல்லாம ஒரு கோழி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால அதற்கான வீடியோவும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். அதற்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த வீடியோவும் பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த வீடியோவும் போய் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம பூனை எப்படி கத்தும் அப்படின்னு கேட்டா மியாவுன்னு கத்தும்னு சொல்லுவோம். ஆனா அந்த மியாவுன்ற வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா எஜிப்திய வார்த்தைன்ற மாதிரி ஒரு தகவலை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இந்த வீடியோலாம் பார்த்து ஆர்வம் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோவும் பாருங்க. மேலும் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான இன்னொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.